திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல். ஆரம் அப்படின்னா மாலை, அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் வாடாத சொன்மாலை. இப்போ இந்த தேவாரம் யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர்னா யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி. அதுதான் தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம். இந்த தேவாரம் பற்றிய காணொளி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 12 திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம். நம்ம அது எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இது மூணுமே பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் பாடினது. ஸோ மொத்தம் 383 பதிகங்கள் பாடியிருக்காரு. அதோட கடைசியாக பார்த்திங்கன்னா 3ஆம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ணூர், இந்த ஊருக்கு தலா ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு 385. இது திருஞான சம்பந்தர் பாடியது. 4, 5, 6 இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது. அவருடைய கணக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 312 பாடல்கள். அதாவது 4ஆம் திருமுறையில் 113, 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 99 பதிகங்கள், ஆக மொத்தம் 312. 7ஆம் திருமுறை சுந்தரரோடது. மொத்தம் அவர் பாடியது 84. 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர், அது திருவாசகமும் திருக்கோவையாரம். இப்படியே 12 திருமுறைகளுக்கும் போகும். நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம். வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய தேவார திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திருமாந்துறையில் அருளிய திருப்பதிகம் பார்த்தோம். இன்னைக்கு சம்பந்தர் திருப்பாசிலாச்சிராமம் வருகிறார். திருவாசி, இங்கு அவர் அருளிய அற்புதமான திருப்பதிகத்தை பார்க்க போகிறோம். தலத்து இறைவன் மாற்றறி வரதர், இறைவி பாலசௌந்தரி, தீர்த்தம் சிலம்பாறு, தலவிருட்சம் வன்னிமரம், பண் தக்கராகம். 1ஆம் திருமுறை 44வது பதிகம். முதல் பாடல். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாச்சிலா சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. பாடலுடைய பொருள். சிறிய துண்டான சந்திரன் வளர்ந்து ஒளியுடன் விளங்க அச்சிறிய மதியை சுடர்விடும் சடைமுடியில் கொண்டு பாம்புகள் பொருந்திட பூதகணங்கள் புடைசூழ கரத்தில் கபாலம் கொண்டு யாரிவர் இன்னார் என கருதாமல் அனைவரிடமும் பிச்சை ஏற்பவர். அப்பிரான் அழகிய திருக்கோலம் கொண்டு பாச்சிலாச்சிராமத்தில் எழுந்தருளியுள்ள திருநீலகண்டராவார். இவரா இந்நங்கையை முயலகன் எனும் நோயால் வாட்டம் அடைந்து மயல் கொள்ளச் செய்வது இதுவா இவர் மாண்பு. இப்போ 2வது பாடல். கலைப்புனை மானுரி தோளுடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம் அடிகள் இவர் என்ன அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர் பாச்சிலா சிராமத்து உரைகின்ற இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடோ. இதன் பொருள். கலைமானின் தோலை ஆடையாக கொண்டும் சூரியன், சந்திரன், அக்னி ஆகிய முச்சுடர்களை கண்களாகவும் சுடர்மிகு திருத்தலையையும் கொண்ட இறைவன் மாலையணிந்த மார்பினர். இப்பிரான் அலைகளையுடைய நீர்வளம் கொண்ட மிகுந்த பூம்பொழில்கள் சூழ்ந்த பாச்சிலாச்சிராமத்தில் இலை வடிவாக வடிக்கப்பட்ட வேலுடன் உரைகின்றார். இவரோ இந்நங்கை நல்லால் வாழுமாறு இடர்படுத்துவது இதுவாய் இவருக்கு பெருமை. இப்போ 3வது பாடல். வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சு இடமாக நல்லுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ் திரு பாச்சிலா சிராமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. பாடலுடைய பொருள். வெஞ்சுடரை கரத்தில் எடுத்து ஆடுவர்,
பிரளய காலத்தில் கரிய இருளில் தலைமாலையை விரும்பிக் கொள்வர். வெண்மையான முப்புரி நூலினை மார்பில் கொண்டவர். நஞ்சு கொண்ட கண்டர். இப்பிரான் அடியார்களின் நெஞ்சினை இடமாக கொண்டு விரும்பி அமர்ந்து அருள்பாலிப்பவர். மேகங்கள் சூழ்ந்து அடைக்குமாறு நீண்ட மாட மாளிகைகள் சூழப்பெற்ற பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற செஞ்சுடர் வண்ணத்தராகிய இறைவன் இப்பெண்ணை இங்கனம் வாடிடச் செய்தல் முறையோ. இப்போ 4வது பாடல். கனமலர் கொன்றை அலங்கல் இளங்க கனல் தரு தூமதி கண்ணி புனமலர் மாலை அணிந்து அழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன வனமலி வன்பொழில் சூழ் திரு பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற மணமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. பாடலுடைய பொருள். மலர்கொன்றை மாலை விளங்க மேகத்தில் விளங்கும் பிறைமதியை கொண்டு நிலங்களில் பூக்கும் எருக்கம் ஊமத்தம் முதலான பூக்களை சூடி அழகாக விளங்கும் புனிதர் இவர்தான் என வியந்து போற்றி மகிழுமாறு உள்ளார். பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற பிரான் இத்தகைய மங்கையை வாடுமாறு மயல் செய்வது இதுவாய் இவரின் மாண்பு. இப்போ 5வது பாடல். மாந்தர் தம்பால் நறுனை மகிழ்ந்தாடி வளர்சடைமேல் புனல் வைத்து மோந்தை முழாக்குழல் தாளமுர் வீணை முதிர ஓர் வாய்மூறி பாடி ஆந்தை விழிச் சிறுபூதத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாடச் சதுர் செய்வதோ இவர் சார்வோ. பாடலுடைய பொருள். மக்கள் விரும்பும் வண்ணம் ஆவிலிருந்து கிடைக்கப்பெறும் பஞ்ச கவ்யத்தை ஏற்று மகிழ்பவர் ஈசன். இவர் தம் சடைமுடியில் கங்கையை கொண்டவர். மோந்தை எனும் முழாவின் வகை தாளம் வீணை முதலான இசைக்கருவிகள் இயங்கவும் வாயினால் இசைந்து மகிழும் அகன்ற விழிகளை உடைய பூதகணங்கள் விளங்கும் பாச்சிலாச்சிராமத்தில் மேவுபவர். மனம் வீசும் சந்தனம் பூசிய மார்பினராகிய இவரா இந்நங்கையை வாடச் செய்வது இதுவோ இவர் சார்பு. இப்போ 6வது பாடல். நீரு மெய்பூசி நிறைசடை தாழ நெற்றிக் கண்ணால் உற்று நோக்கி ஆறு அது சூடி ஆடரவாட்டி ஐவிரல் கோவண ஆடை பாரரு மேனியர் பூதத்தர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற ஏறது ஏரியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. இதன் பொருள். திருவெண்ணீட்டினை திருமேனியில் பூசி நிறைந்த சடையை கொண்டு மன்மதனை நோக்கி கண்ணால் உற்று நோக்கி கங்கையை சூடி ஆடும் அரவத்தை ஆட்டி ஐவிரல் இடையளவு கௌபீனம் கொண்டும் பால் போலும் திருமேனியும் கொண்ட பூதப்படையை உடைய இவர் இடபத்தை வாகனமாக கொண்டவர். பாச்சிலாச்சிராமத்து உரையும் இவர் இப்பெண்ணை வாடுமாறு செய்வது அழகோ இதுவோ இவர் பெருமை. இப்போ 7வது பாடல். பொங்கிள நாகம் ஓர் ஏக வடத்தொடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கிள மாலை புனைந்து அழகாய குழகர் கொலாம் இவர் என்ன அங்கு இளமங்கையோர் பங்கினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற சங்கு ஒளிவண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் சார்வோ. பாடலுடைய பொருள். சீறி பாய்ந்து வரும் இளநாகத்தோடும் ஒற்றை ஆடையோடும் ஆமையோட்டோடும் மார்பில் முப்புரி நூல் கொண்டும் கொன்றை மலர்மாலை தரித்தும் பேரெழிலுடன் பெருமான் உமையை பாகமாக உடையவர். இப்பிரான் பாச்சிலாச்சிராமத்து சங்கின் ஒளிவண்ணத்தராய் தாழ்ந்த சடை கொண்டு உரைகின்றார். இத்தகு பிரானார் இந்நங்கை வாடுமாறு சதி செய்வது இதுவும் இவருக்கு சார்போ. இப்போ 8வது பாடல். ஏவலத்தால் விசையருக்கு அருள் செய்து இராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. பாடலுடைய பொருள். அம்பினது பெருவலிமை கொண்ட பாசுபதம் எனும் அஸ்திரத்தை விஜயருக்கு தந்து அருள் செய்தவர். இராவணனின் பெருமையை அழித்தும் மும்மூர்த்திகளின் தலைவராய் அமர்ந்தும் நான்முகன் திருமால் ஆகியோர் தேடிச் சென்று காலத்து அவர்களுக்கு ஒளித்தும் நடுநாயகமாய் நின்றவர் இறைவர். ஈண்டு மயல் கொண்டு வாடி பிணியால் பிடிக்கப்பட்டுள்ள இப்பெண் மிக்க பெருமை கொண்ட இம்மூர்த்தியை அல்லாது வேறு எவரையும் அறிந்திலன். இப்பெருமானின் திருப்பெயரையே பலகாலம் கூறுபவள். இங்கனம் இருந்திட அனைவரையும் போற்றி வாழ்த்திடச் செய்யும் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற இறைவர் இந்நங்கை நல்லாளை வாட விடுதல் அறமோ இதுவோ இவரை சேர்ந்தவர்கள் அடையக்கூடிய பயனோ. இப்போ 9வது பாடல். மேலது நான்முகன் எய்தியது இல்லை கீழது சேவடி தன்னை நீலது வண்ணனும் எய்தியது இல்லை என இவர் நின்றதுமல்லால் ஆலது மாமதி தோய் பொழில் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடிவாட படி செய்வதோ இவர் பண்பே. பாடலுடைய பொருள். நான்முகன் அன்னப்பறவை வடிவுதாங்கி வான் நோக்கி மேலே பறந்து செல்லும் பெருமானார் முடியை கண்டான் இல்லை. பூமியை கடந்து நீலவண்ணனாகிய திருமால் ஈசனின் திருவடியை காணவில்லை. இருவரும் திகைத்து நின்றனர்.
நிலவினை தொடும் நீண்டு உயர்ந்த ஆலமரங்கள் சூழ பாச்சிலாச்சிராமத்து உரையும் பாலனைய வெண்மை வண்ணத்தராகிய இவ்விறைவனோ இந்நங்கையை தடுமாறுமாறும் வாடுமாறும் துன்புற செய்வது முறையோ? இதுவோ இப்பெருமானின் பண்பு? இப்போ 10வது பாடல். நானோடு கூடிய சாயினர் ஏனும் நகுவர் இருபோதும் ஊனோடு கூடிய உட்குத்தகையால் உரைகள் அவை கொள வேண்டா ஆணோடு பெண் வடிவாயினர் பாச்சிலாச்சிராமத்து உரைகின்ற பூனெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொறுப்பே. இதன் பொருள், நானோடு கூடிய பிற நற்பண்புகளை இழந்து பயனற்ற சொற்களையே கூறி உணவு உண்பதையே குறிக்கோளாக உடையவர்களின் சொற்களை ஏற்க வேண்டாம். ஆணோடு பெண் வடிவம் தாங்கி பாச்சிலாச்சிராமத்தில் உரையும் இவர் நெடிய மார்பில் அணிகலன்களை தாங்கிய இவரோ இந்நங்கை வாடுமாறு செய்வது, இதுவோ இவரின் பொறுப்பு? இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். அகமலி அன்போடு தொண்டர் வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகாய புனிதர் கொலாம் இவர் என்ன நகைமலி தன்பொழில் சூழ் தரு காழி நற்றமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தண்டமிழ் கொண்டு இவை ஏத்த சார்கிலோ வினைதானே. பாடலுடைய பொருள், மனம் நிறைந்த அன்புடன் திருத்தொண்டர்கள் வணங்க பாச்சிலாச்சிராமத்தில் உரைகின்ற ஈசன் புனிதர். இவர் புகலிடமாக விளங்கும் தலத்தை தன்பொழில் சூழ் காழி நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் கூறிய தன்னார் தமிழ் பதிகத்தை இசைப்பவர்கள் வினை சாராமல் வாழ்வர். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் திரு பாச்சிலாச்சிராமத்தில் அருளிய இந்த அற்புதமான திருப்பதிகம் பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.